மன்னார் கழுது, நாங்களும் கழுதுதான். பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு போடுறது. கவனம் கவனம் கவனம். ஓகே, நம்ம நிறைய பாவம் செஞ்சிருக்கோம். எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா. நம்ம பிரசாதம் ஆகி கொள்வோம். ஓகே, நன்றி ஐயா. ஒரு 600 ரூபாய் தான். நீங்க 600 ரூபாய் கொடுங்க. பழம் அரிக்கும் நாங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கழுதை கழுத போச்சு விடுங்க மாப்சே. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. கோயில் வைக்கிட்டு இருக்கா மன்னார். கழுதையை பாருங்க எப்படி மேயுதுன்னு சொல்லி. மன்னார் கழுதை, நாங்களும் கழுதுதான். அதோட சேர்த்து நிக்கிறதும் கழுதுதான். அது மட்டும் இல்ல, நாட்டுல கழுதைக்கு கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பட் கழுத வயசாகிற எங்களுக்கு யாருமே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்க. பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு போடுறது. அது கோபத்துல நிக்கிது, வாய் சொல்லல. எல்லா மதமும் சம்மதம் அப்படின்ற மாதிரிதான் இந்த ஊர்ல எல்லாம் இருக்கு. பாருங்க, முன்னுக்கு நல்லா இருக்கு. மணியெல்லாம் கட்டி வடிவா பார்த்தீங்கன்னா கூட விடாங்க வீடியோவை. கோயிலுக்கு வந்துட்டோம், பக்கத்துல வந்துட்டோம். அப்படியே கால கழுவுற ஒரு இடம் ஒன்று இருக்குது. அது ஒரு இடம் ஒன்று சொல்லுவாங்க. அதையும் பார்த்துட்டு கால கழுவி கவனம் 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 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த குளத்தில் இறங்கும் போது கொஞ்சம் கவனமாக இறங்கட்டான் அப்படின்னு சொல்லி போட்டு போட்டிருக்காங்க. ஓகே, உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம். செருப்பெல்லாம் கலட்டிட்டு போகணுமா? ஓகே, போய் காலை கழுவிட்டு தலையும் கழுவிட்டு உள்ளுக்குள்ள போ. நல்ல வெயில், வீடியோல பார்த்தா நல்லா விளங்கும். நல்ல வெயில். திரும்பிட்டாரு. நம்மளோட பாவங்கள் எல்லாம் வந்து இங்க வந்து கழுவிட்டு போகணும். ஏன்னா கோயிலுக்குள்ள நீ எத்தனை பாவத்தை எடுத்துருக்கா இது வரைக்கும்? இது நல்ல தாப்பம் நினைக்கிறேன். முதல்ல எல்லாம் இருக்குமாம். இது ஃபுல்லாவே பாலாவி. என்ன ராஜன்? காலை கழுவுறாரு. அவனும் வலுக்குதா. ஓகே, நம்ம நிறைய பாவம் செஞ்சிருக்கோம். நம்ம பாவத்தை கழுவுவோம். ஓகே, இது வந்து பிள்ளையார் முன்னுக்கே இருக்காரு. பிள்ளையார்ல முழிச்சிட்டா சிவனை பார்க்க போகணும். என்ன பிள்ளையார கும்பிடுவோம். எல்லாரும் கால் கழுவ போய்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். ஸோ நான் இப்போ அப்படி வந்து கோயிலுக்குள்ளே போவோம்.
நீங்க அவங்க என்ன வாங்கினேன்? நாங்க வில்வம் இல்ல வாங்கினோம். வில்வம் பத்திரம் வாங்கினோம். பாருங்க அதுங்க. ஓகே, நாங்கள் வாரத்துக்கு முதல் வந்த வண்டிகளை இங்கே நிறுத்தி இதெல்லாம் கடும் சாணம் இன்னைக்கு கோயிலை ஃபுல்லாக காட்டுறோம் பாருங்க எப்படிங்கன்னு சொல்லி. நல்ல வியூவில் இருக்கு. இதால அஞ்சல் அலுவலகம் அப்படி இருக்கு. எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? கிளம்பிடுறதா வெக்கமா இல்ல? மேடம் இது அந்தாண்ட போய் சாப்பிடுவோம் நம்ம. கல்யாணம் மேடம் அது. திருக்கதீஸ்வரம் அப்படின்ற கோயிலில் தான் நிற்கிறோம். ஏன்டா நீண்ட நாள் ஆசை, கொஞ்ச நாள் அப்புறம் வந்திருக்கேன். ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். அந்த உள்ளுக்குள்ள வந்து ஃபோன் வந்து எலவுட் இல்லை. ஸோ அதோட வந்து நான் மைக்க வர வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ ஒன்றும் செஞ்சுக்கலாது. சிவனுக்கு போய் சந்திச்சுட்டு சிவன் அருளை பெற்றுட்டு நம்ம வீடியோக்குள்ளே தொடர்ச்சி பயணிப்போம். நம்ம பிரசாதமாக கொள்வோம். ஓகே, நன்றி ஐயா. அன்னதானம் கொடுக்காங்களாம். அன்னதானம் சாப்பிட்றதுக்கு போகிறோம். பார்ப்போம் இடம் இருக்கா இல்லை இடம் இல்லையா அப்படின்னு சொல்லி. லக்ஷி, சாப்பாடு கிடைக்குமா? வரும் ஆனா வராது. அந்த மாதிரி கிடைக்கும் ஆனா கிடைக்காது. இதுக்குள்ள கோயில் வளாகம். இந்த இருக்கிற நடுவில் போகிற பாதையாடம் வந்து தேர் இழுத்து போவாங்க. பெரிய ஒரு சிவன் சிலையை காட்ட போகிறேன் பாருங்க. நம்மளோட ரிங்கோவில் இருக்கிற சிவன் சிலை மாதிரி இங்கேயும் ஒரு பெரிய ஒரு சிவன் சிலை இருக்குது. இது அதே மாதிரி ஒரு சின்ன சிலை தான். இங்கே அழகான முறையில் அவர் சிவன் சிலை ஒன்று வச்சுருக்குறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது இங்கே கௌரியம்மாள் பாடசாலை அப்படின்னு சொல்லி இருக்குது. பார்க்கறதுக்கு அழகா தயாரிக்க எல்லா இடமும், ஆனால் கடும் வேலை இருக்கு. பார்ப்போம். கழுதை கலதை போச்சு விடுங்க மாப்சே. இங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே. நல்ல ஜோடி என்ன. நாங்க இப்ப வந்திருக்கோம். இது என்ன கோயிலக்கா? வாந்தனா இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன்? கோயில் திருவிழாவா? 1 கிலோ 500. அன்னாசி பழம் வாங்க வந்திருக்கேன். இந்த அக்காட்ட தான் இந்த கோயில் என்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவ்வளோ இருக்கண்டி வாங்கின பழம் இப்போ பார்த்தீங்கன்னா 550 ரூபாய் இருக்கு. என்ன லட்சி நல்லா இருக்குமா பழம்? சாப்பிட்டு பார்த்தேன். ஒரு 600 ரூபாய் தான். நீங்க 600 ரூபாய் கொடுங்க. உள்ளுக்குள்ள போய் நாங்க வீடியோ கண்டென்ட் எடுக்கலாது. ஆனா பழம் அரிக்கும் நாங்க.
இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. முடிஞ்சதுக்கு பிறகு தான் வந்து நாங்கள் வீடியோ கண்டென்ட் வந்து எடுத்திருக்கோம். அதோட சேர்த்து ஸ்கூல் பிள்ளைகள் வந்து வஜனிக்கா வந்திருக்குது. வெளி அவங்க வந்து சுற்றுலா பயணம் வந்து தெரியல வந்திருக்காங்க. வடிவா தேவாரம் திருவாசகம் திருவிசுப்பா திருப்பலான்னு முருகன் பாடியிருந்தாங்க. கேட்கறது கொஞ்சம் இனிமையாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஆலயத்துக்குள்ள நாங்கள் தான் போகலாம், வீடியோ பயணிக்க இயலாது. ஓகே, அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள். தொடர்ச்சியாக நாங்கள் மன்னாரில் இருக்கிற நாங்கள் பயணிக்கிற தூரம் முழுதும் நாங்களே பயணிப்போம். பாருங்கள் எப்படி இருக்குது வீடியோ.